வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு தேங்காய்ப்பூவில் எப்படி சம்பல் செய்கிறேன்னு காட்டித்தர போகிறேன். அதுக்கு நான் ஒரு கப் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கிறேன். இங்கே நோவேயில் இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து பெரிசாக இருக்கும் இந்த பூ. அதால் நான் இந்த மெஷினில் ஒரு கப் போட்டு அதை கொஞ்சம் சின்ன பூ ஆக்க போகிறேன். என்ன அதை ஒரே அடியாக அடிக்கக்கூடாது, இப்படி விட்டு விட்டு அடிக்கணும். இங்கே பாருங்க, இப்படி விட்டு விட்டு அடித்து கொஞ்சம் சின்ன பூவாக்குறது. என்ன இப்போ நான் இதை கப்புக்கு போட்டு பார்க்க போகிறேன், இவ்வளோ வருதுன்னு பார்ப்போமே. அதை கப்புக்குள்ளே போட்டு நான் இந்த ஃபைனாக சின்ன பூவாக்கினதை ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு கப் இந்த மாக்கில் இருந்தது இப்போ கொஞ்சம் சின்ன நாக்கின உடனே இப்படி வந்துட்டு. என்ன இப்போ இதுக்கு என்ன செய்கிறேன்டா, இப்படி ஒரு பவுலில் போட்டுட்டு சுடு தண்ணி கொஞ்சம் ஒரு டெசிலிட்டர் கொஞ்சம் பார்த்து இப்படி சுற்றி விட வேணும். என்ன விட்டுட்டு இப்படி கிளறி விட்டால் அதெல்லாம் நனைய வேணும். என்ன முழு தேங்காய்ப்பூ ஆக தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து விட வேணும். என்ன அது சண்டை பாட்டில் ஊதி வரும். இது ஏன் இப்படி செய்கிறோம்ன்றால் இது கொஞ்சம் இப்படி செய்யும்போது இது ஃப்ரெஷ் கோகோனட் மாதிரி வரும். என்ன அப்போ நாங்கள் என்னென்னத்துக்கு எங்களுக்கு ஃப்ரெஷ் கோகோனட் தேவையோ அதுக்கெல்லாம் இப்படி செய்யலாம். அப்போ இன்றைக்கி நாங்கள் தேங்காய்ப்பூ சம்பலுக்கு இப்படி ஒரு ஃப்ரெஷ் கோகோனட் செய்து வைக்க போகிறோம். இது ஒரு 10-30 நிமிஷம் இப்படியே கொஞ்சம் நேரம் வைக்க வேணும். இப்போ தேங்காய்ப்பூ சம்பல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இது நான் ஃபைன் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இப்படி ஃப்ரெஷ் கோகோனட் மாதிரி வர பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இப்படி தனி மிளகாய்த்தூள் தேவை. தனி மிளகாய்த்தூளும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். எவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம். மற்றது உப்பு தேவை. என்ன உப்பு, ஒரு கொஞ்சம் வெங்காயம். இது ஒரு கப் தேங்காய் போன்றபடியாக 3 வெங்காயம் காணும். உங்களுக்கு கூட வேணுமென்னா கூட போடலாம். அது மாதிரி தான் கருவேப்பிலை, உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அது மாதிரி போடலாம். விருப்பம் இல்லைன்னா போடாமலும் விடலாம். அதை விட ஒரு கொஞ்சம் லைம் ஜூஸ் இல்லாட்டி சிட்ரன் ஜூஸ் தேவை. இப்போ பாருங்க, இது ஒரு 10 நிமிஷமாக நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு நான் இந்த தேங்காய் பூவை டெசிகேட்டட் கோகோனட். இங்கே பாருங்க, இப்போ ஃப்ரெஷ் கோகோனட் மாதிரி வந்துட்டு. இப்போ இதுக்குள்ளே எந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் முறைப்பு சாப்பிட மாட்டேன்னா அப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் என்ன அதை இப்படி போடுறேன். என்ன எங்களுக்கு கூட தேவைன்னா கூட போடலாம். அப்போ இதையும் ஒருக்கா போட்டு இப்படி வடிவாக கிளந்து விடுவோம். என்ன இப்படி கிளந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வரும். இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதுக்கு போட போகிறேன். அந்த 3 வெங்காயத்தையும் நான் சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். என்ன இதுக்குள்ள இப்போ முதல் ஒருக்கா இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு அடிப்போம். இப்படி இருக்கக்குள்ளேயே நாங்கள் இந்த கருவேப்பிலையும் வச்சிருந்த நாங்கள் தானே அதையும் இதுக்கு போடுவோம். பாருங்க, இப்போ வெங்காயம் அதோட சேர்ந்துச்சு. என்ன இப்போ கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போடுவோம். கொஞ்சம் உப்பு, என்ன உப்பும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறது. என்ன இப்போ இதை அடிப்போம். இப்படி தூக்கி அடித்தா வடிவா அடிக்கணும். இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி லைட் கலரான சம்பல்லாம் விருப்பம். என்ன அப்போ இப்போ நாங்கள் இதுக்கு இந்த எலுமிச்சம்புளியையும் புளிஞ்சு விடுவோம். புளிஞ்சிட்டு அதையும் ஒரு சுற்றி ஒரு அடித்து விட்டால் சம்பல் ரெடி. உப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன
இப்போ பாருங்க, இதுக்குள்ள தேங்காய் பூ, வெங்காயம், கருவேப்பமிலை, உப்பு, லைம் ஜூஸ் எல்லாம் போட்டு இது அரைச்சாச்சு. என்ன இது எந்த பிள்ளைகளுக்கு இப்படி லைட் கலர் உரைப்பு குறைவானது தான் விருப்பம். அப்போ நான் என்ன செய்வேன்னுண்டா, முதல் இதில் கொஞ்சத்தை எடுத்து வைப்பேன். என்ன எடுத்து வச்சு போட்டு இப்போ டேஸ்ட் பண்ணியெல்லாம் பார்த்துட்டேன். என்ன இப்போ பிள்ளைகள் அவையல் அப்படி உரைப்பில்லாத சம்பல் சாப்பிடுவினம். இங்கே எனக்கு நான் கொஞ்சம் இதுக்குள்ளே இப்போ எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். என்ன உரைப்பு மட்டும்தான் போட போகிறேன். அப்போ நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சில்லி பவுடரை போடுவேன். சில்லி பவுடர்ன்றது தனி சில்லி பவுடர். என்ன ஓகே, இங்கே பாருங்க. இப்போ இது எனக்கு உரைப்பு கூட வேணுமென்றபடியா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு அதில் அரைச்சேன் நான். என்ன இங்கே பாருங்கோ, இன்றைக்கு எந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கொஞ்சம் உரைப்பு குறைஞ்ச சம்பளம், எங்களுக்கு பெரியாக்களுக்காக வேண்டி இப்படி உரைப்பு கூட்டின சம்பளம் செய்து வச்சிருக்கிறேன். ஒரே நேரத்துலேயே ரெண்டும் செய்துட்டோம். என்ன இப்போ இன்றைக்கு என்னட்ட கொஞ்சம் இட்லியும் தோசையும் இருக்குது. நான் இட்லியும் தோசையும் சாப்பிட போகிறேன் சம்பளோட. இந்த சம்பல் உரைப்பு கூடினா ரெண்டையும் கலந்தும் சாப்பிடலாம். என்ன வெல்பக்கோமன்.